தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ரபில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّاتِهِ வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன் அம்மா பஅத். فقد قال الله تعالى في شان حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومحمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अनहु और दरगुजर का तुझे वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद वास्ता या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफीक इनायत फरमा बिजाहि सैयदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु கண்ணியமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபர் உலகத்தின் இரட்சகர் கண்மை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கயிறு உம்மத்திலே வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே வரும் சிலத்தை திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துக்களை கேட்க வேண்டும். போன வாரம் என்ன பேசணும்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்தான். ஏன் அல்லாஹ்தான் வணக்கத்திற்குரியவன்? வேற யாரையும் வணங்கக்கூடாது. அது தகுதிகள். அல்லாஹ்தான் ஹாலிக்ன்றது எப்படி தெரிஞ்சுச்சு? மற்றவங்க இயேசுதான், கிறிஸ்டியன்கள் இயேசுதான் ஹாலிக்னு சொன்னா, புத்த மதத்தவங்க எல்லாருக்கும் வரலாறு கிடையாது. அல்லாஹ் வரலாறு. எங்க கடவுள் தான் வணக்கத்துக்கு தகுதியானது, எங்க கடவுளை தான் வணங்கணும், எங்க கடவுள் தான் ஹாலிக்கு அப்படின்னு சொன்னா, ஆளாளுக்கு அவங்க கடவுளை தான் ஹாலிக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு நம்ம அல்லாஹ் தான் ஹாலிக்குன்றதுக்கு என்ன ஆதாரம்? என்ன படைச்சாங்க? அவங்க சொல்லுவாங்க, இல்லை இயேசு தான் படைச்சாருன்னு அவர் சொல்றாரு. பொதுவா நம்ம இறைவன் சொல்லுவாங்க. அல்லான்றது ஒரு பொதுவான கேள்வி வரும்போது இப்படித்தான் வரும். நான் எப்படி கேட்குறேன்னு அப்படித்தானே வரும் கேள்வி.
ஆனால் பதில் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். கேட்குறவங்களுக்கு புரியணும் நம்ம சொல்கிற பதில். ஒருத்தன் கேள்வி கேட்குறாங்க, நாம் சொல்கிறோம் அல்லா தான் கடவுள். அவங்க சொல்கிறாங்க இல்லை முருகன் தான் கடவுள், இயேசு தான் கடவுள், புத்தர் தான் கடவுள். அப்படின்னா அதுக்கு நம்மள்ட்ட எதுவும் பதில் இருக்கா? நம்ம இல்லை அல்லா தான் கடவுள்னா அதுக்கு ஆதாரம் சொல்லணும்ல. குரானில் அப்படி இருக்குதுன்னா குரானை ஏற்றுக்கலையா? அதில் அல்லாவை ஏற்றுக்கிட்டா தான் குரானு. அல்லாவை ஏற்றுக்காதவங்களுக்கு குரான் இல்லைல்ல. இப்போ குரான் ஆதாரத்தை காட்ட முடியாது. அவங்களுக்கு என்ன ஆதாரத்தை காட்டுறது? அவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது? எல்லாதான் கடவுள்ன்றது எப்படி புரிய வைக்கிறது? பொதுவான பேர் தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு புரிய வைங்க. வானம் பூமி எதில் படிச்சாங்க? இல்லை, யார் நீங்க வந்து சொன்னீங்க வானம் பூமியை படைச்சவங்க, அதுதான் நாங்க வந்து நீங்க இறைவன் சொல்றது கடவுள்னு சொல்றது இதான் நாங்க வந்து அல்லான்னு நாங்க சொல்றோம், இயேசுன்னு சொல்றது. நீங்க எந்த இறைவன் நாங்கள் இயேசுன்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் படைச்சது நாங்கள் அல்லான்னு சொல்கிறோம் நம்ம சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இயேசுன்றோம். பேசிக் இதெல்லாம் திரும்ப திரும்ப நடத்துகிறோம், திரும்ப அதில் தான் திணறீங்க. பதில் தெரிஞ்சுக்க வேணாமா? இதெல்லாம் எதுக்கு தேவை? தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இவர். தேவையில்லாத இது எதுக்குங்க? தொழுதமா வணங்கினோமா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் கேட்பான், எனக்கு இருக்கேன் எதையாவது கேட்பான். அதுக்கு தான் நம்ம எதுக்கு பதில் சொல்லிட்டு தெரியணும்? உங்களுக்கு அல்லாஹ் படைச்சான், அவ்வளோதான். நாங்கள் ஏற்றுருக்குறோம். உனக்கு பிடிச்சா ஏற்றுக்கிட்டு வா, பிடிக்கலையா போயிட்டாரு. அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி பதில் சொல்லணும்ல. என்ன பதில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி? கேட்குறாரு, அவருக்கு புரிய வைங்க, அவ்வளோதான். இந்த கேள்வி கேட்குறவருக்கு என்ன பதில் நம்ம எப்படி புரிய வைக்கிறது? அல்லாவுக்கு பேர் இல்லையா? இப்போ ஜீசஸ் முருகன் அப்படின்னு சொன்னோன்னு அவர் புரிஞ்சிடுமா? அல்லாவுக்கு பேர் இல்லையா? எல்லாம் தனியாக கடவுள் இல்லை. இப்படி கேட்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பதில் தெளிவாக அவங்களுக்கு புரியணும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அதுதானே? வணக்கத்திற்குரியவன். இது என்ன தப்பா? கரெக்டான அர்த்தம் தான். இது தப்பான அர்த்தம் கிடையாது. இது என்னதான் சரியான அர்த்தம் தான். இப்போ வந்து நாம சொல்றோம் அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன். அதுக்கு என்ன ஆதாரம்? அவங்க அவங்க ஒருத்தவங்களும் இதுதான் கடவுள், இதுதான் கடவுள்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இயேசு தான் வணக்கத்திற்குரியவர், அவங்களுக்கு வந்து சிவன் தான், ஒருத்தர் பிள்ளையார் தான், ஒருத்தர் புத்தர் தான். அப்படி ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நாம் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன். அதானே களிமா? இதுதானே இஸ்லாம். இங்கிருந்து தானே ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இஸ்லாம் வேறு எதுவும் இருக்குதா? களிமாவுக்கு முன்னாடி வேற இதை ஏற்றுக்கிட்டாதான் களிமாவுக்கே வரணும் அப்படி எதுவும் இருக்குதா? களிமாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். களிமா இல்லைன்னா வேற ஏதாவது இருக்குதா? களிமா இல்லைன்னா இப்போ களிமாவை விளங்கலைன்னா நம்ம தீனே நம்ம விளங்கலைன்னு அர்த்தம். தீனே நமக்கு என்ன ஆகாது? இந்த ஏபிசிடியே படிக்கலைன்னா அவர் இன்ஜினியர் எப்படி சொல்ல முடியும்? எப்படி படிக்க முடியும் அவர் இன்ஜினியரு? 1 2 3 தெரியல, ஒருத்தருக்கு என்ன தெரியல, 1 2 3 தெரியாது. ஏன்னா அல்ஜிப்ரா கணக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா தெரியாது. இன்ஜினியருங்க, வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியருங்க 2 2 எத்தனைங்க? 2 2 16ன்றார்.
அந்த இன்ஜினியர் வச்சு வீடு கட்ட முடியுமா? ஆ இது என்னங்க 2 2 எத்தனை? 2 2 கூட்டினா எத்தனை? பெருக்குனா பெருக்குனா எத்தனை? அதே மல்டிபிள் தானே. பெருக்குனா என்னது? ஒரு நாள் 4 தான், பெருக்குனாலும் 4 தான். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்விலே கேள்வி கேட்டா எங்க இது அவ்வளோதான். எங்க இதில் நீ கேள்வி கேட்கக்கூடாது. அதான் இஸ்லாம். அப்போ அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, என்னது? அதுக்கு தெளிவான பதில் நம்மள்ட்ட இருக்கணும். அது அவருக்காக இல்லை, நமக்காக. அப்பதான் நாம விளங்கி வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப கேள்வி கேட்டா அதுக்கு சரியான பதில் சொன்னா தான் நாம என்ன எப்படி இருக்கிறோம், தெளிவா இருக்கிறோம்னு அர்த்தம். பதில் சொல்ல தெரியலன்னா நமக்கு என்ன இல்லை, தெளிவு இல்லை. நமக்கே நம்முடைய தீன்னு தெரியல, தீன்ல அக்கறை இல்லை. இப்போ அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. எதை வச்சுங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள பதில் என்ன? முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா அதே தான் அவங்களும் சொல்லுவாங்க. எங்க முன்னோர்கள் இப்படி சொன்னாங்க, உங்க முன்னோர்கள் அப்படி சொன்னா, எங்க முன்னோர்கள் இப்படி சொன்னாங்க. அப்ப எல்லாமே சமம் தானே, ஈக்குவலா போயிடும். ஆனா அது இல்லை. இஸ்லாம் குரான் எங்கேயுமே அல்லாஹ்தாலா என்ன சொல்லல, சொன்னா நான் சொன்னா அப்படி நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கங்க, உங்க அல்லாஹ் சொல்றேன் நானு. குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? யாராவது பயான் சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? உங்க அல்லாஹ் நான் சொல்றேன், நீங்க ஏத்துக்கங்கன்னு அல்லாஹ் சொல்றான் குரான்ல. அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்? சிந்தியுங்கள், சிந்தித்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன். இந்த பொதுவில் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனையே சிந்திச்சு பாருங்கன்றான். ஒட்டுமொத்த குர்ஆனையே என்ன செய்யணும்? அப்ப இதுல சிந்திங்க, அதுல சிந்திக்காதீங்க, அப்படி எப்படி சொல்ல முடியும்? குர்ஆன் நல்லா சொல்லிட்டா ஒட்டுமொத்த குர்ஆன் அதுக்குள்ள வந்துருச்சா இல்லையா? அப்ப நாம என்ன களிமா, என்ன சிந்திச்சு பார்த்தோம், என்ன விளங்கி இருக்கிறோம், அதுல நமக்கு தெளிவான என்ன இருக்கக்கூடாது, எந்த விதமான தடுமாற்றம் இருக்கக்கூடாது. நமக்கே தடுமாற்றம் இருந்தா இவருடைய இதே இவருக்கு தெரியல. அப்ப அதுக்கு என்ன பதில்? ஒன்றும் ரொம்ப லேசான இதுதான். அது இவ்வளோ உங்களுக்கு என்னது, அதுல சிந்தனை இல்லை, சொன்னாலும் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. அதை இது நம்ம பல தடவை சொல்றோம், இது ஒரு பயான் இல்லை, இது இல்ம், இது பாடம், இது படிப்பு, இது ஒரு கிளாஸ். இதில் நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய விஷயங்களை நமக்கு மனசில் பதிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப அதில் சிந்திக்கணும், தேவையான விஷயங்களை எழுதி வைக்கணும். நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கைக்கானது. இது கூட தெரியாது, ஆனால் சொர்க்கம் மட்டும் எனக்கு வேணும்னா இப்படி எல்லாம் சொல்றது கொடுத்துருவாங்க. சரி போயிட்டு போகுதுப்பா. 1 2 தெரியாதுங்க, என்னை வேலைக்கு சேர்த்துக்கோங்க, நான் பிஏலாம் படிச்சிருக்கிறேன், பிகாம் படிச்சிருக்கிறேன், ஆனால் என்ன தெரியாது? 1 2 தெரியாது. சேர்த்துப்பாங்களா? இப்போ களிமாவே இல்லை, அப்புறம் என்ன தொழுகை என்ன? இது நாம் இங்கே நடத்தக்கூடிய பாடங்கள் என்ன கிடையாது, சும்மா சின்ன பாடங்கள் இல்லை, இது பெரிய பெரிய பாடங்கள். இது நம்ம அதனுடைய மதிப்பு தெரியாமல் அப்படியே வீணாக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இந்த வாரம் கேட்டேன், அப்புறம் அடுத்த வாரம் அவ்வளோதான். வரும்போது தான் ஓ என்ன இப்போ நாம் என்ன, போன வாரம் ஒரு டாபிக் தலைப்பு, இந்த வாரம் ஒரு டாப்பிக்கா? அதே டாபிக் தான். இந்த டாபிக் என்ன ஆகிட்டு இருக்கும், ஒரே டாபிக், அதுக்கு மேலே அடுத்து 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 போயிட்டே இருக்குமே தவிர புதுசு புதுசாக ஒரு போன
போன வாரம் அமெரிக்கா பற்றி பேசணும், இந்த வாரம் ஆப்பிரிக்காவை பற்றி பேசுகிறோம், அடுத்த வாரம் அண்டார்டிகாவை பற்றி பேச போகிறோம். அதெல்லாம் கிடையாது. எல்லா வாரமும் அல்லாவை பற்றி தான். இப்போ நான் சொல்லித்தரேன், அதை வந்து என்ன செய்யணும், நல்லா மனசில் பதிவு வச்சு அடுத்தோட கேட்பேன். நான் கரெக்டாக சொல்லணும். எல்லோரும் சொல்லணும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். அது இது நம்முடைய இது அல்லாஹ் நம்மளை கேட்கக்கூடிய கேள்வி. ஊரில் வச்சோன்னு இதுதான் கேள்வி. உன் ரப்பு யாரு? அங்கே போய் பெப்பரப்பான்னு முழிச்சா என்ன ஆகும்? அது நான் படிச்சிருக்கோம், அல்லா அல்லான்னு. அங்கே போயெல்லாம் ஒன்றும் வராது. டிப்பி காப்பிலாம் அடிக்க முடியாது. இங்கே என்ன நம்ம விளங்கி இருக்கிறோமோ அதுதான் அங்கே வரும். சொல்லி கொடுத்ததெல்லாம் வராது. நம்ம உள் மனசுல என்ன இருக்கோ அதான் வரும். ஆள் மனசுல என்ன இருக்குதோ அதுதான் அங்கே கபருக்கு வருமே தவிர, நம்ம வாயில இருக்கிறது வெளியில சும்மா சொன்னதெல்லாம் மறந்து போயிடும். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. மனசுக்குள்ள என்ன இருக்குது, வெளிரங்கத்தில் என்ன இருக்குது, அது வராது. ஏன் அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன்? அதுக்கான பதில் இந்த அல்லாவை விளங்குறதுல தான் இருக்கு. அல்லாஹ் என்பது அரபியில் இறைவனை குறித்த ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். நாம என்ன விளங்கி சாதாரண என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க மக்கள்? அல்லாஹ் என்று ஒரு கடவுள் இருக்கிறான். அல்லாஹ் என்று அப்படி இல்லை. அல்லாஹ்னு ஒரு கடவுள் இல்லை. அல்லாஹ் என்று ஒரு கடவுள் இல்லை. கேள்வி என்ன கேள்வி வந்திருக்குது? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான் நீங்க சொல்றீங்களா? என்ன ஆதாரம்? எங்க அத்தா அம்மா சொன்னாங்க, அஜர்த்து சொன்னாங்கன்னா, அப்ப எங்க குருமார்கள் சொன்னாங்க, எங்க அத்தா அம்மா சொன்னாங்க, அவங்க சொல்லிடுவாங்க. அப்ப அதுல நம்ம என்ன செய்ய முடியாது? ஆதாரமாக காட்ட முடியுமா? முடியாது. அப்ப அவங்களுக்கு என்ன பதில்? அது நமக்கான பதில் தான். அது சிந்திக்கணும். இப்படி சொன்னோன்னா ஐயோ குஃபுராகி போச்சு, அல்லான்னு ஒரு கடவுள் இல்லையா? இவங்க என்னமோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிந்திச்சாங்க. குரான்ல இருக்கு சம்பவம். சூரியனை பார்த்தாங்க, இதுதான் என் கடவுள்னாங்க. காப்பி ஆயிட்டாங்களா அவங்க? நிலாவை பார்த்தாங்க, இதுதான் என் கடவுள்னாங்க. அல்லாஹ் சொல்றான் குரான்ல. காப்பி போயிட்டாங்களா? பலம்மா இது கால இப்ராஹிம் அபி ஹாசரா தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா இன்னி அராக்க வ கௌமக ஃபீ ضلالٍ முபீன். சிலைகளை பார்த்தாங்க, இது கடவுள் இல்லை, சும்மா பொம்மை. இவங்க தெரிஞ்சு கடவுள்னு சொல்றாங்க. அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இது என்ன கிடையாது, இது கடவுள் இல்லை. அவங்க வாப்பா தான் செய்கிறாங்க, செஞ்சு விற்கிறது கடவுள் கடவுள்ன்ட்டு. அப்போ அவங்களுக்கு இது பொம்மை, இது இவங்க செஞ்சு இது எப்படி கடவுள் ஆகும்? இதுக்கு என்ன சக்தி இருக்குது? உட்காந்து கூட ஓட்ட முடிய மாட்டேங்குது, சோறு வச்சா திங்க மாட்டேங்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது குரான்ல இருக்குது. அதுக்கு சோறு வைக்கிறீங்களா முன்னாடி, திங்குதா அது? கேட்குறாங்க. அதுக்கு மேலே ஒரு உக்காந்தா ஓட்ட முடியுமா? அது கூட முடியாத கடவுள் வணங்கிட்டு இருக்கிறீங்க. என்னங்க நீங்க முட்டாளா இருக்கிறீங்க? அப்படி அவங்க வந்து இது சிலைகள் கடவுள் இல்லைன்னு விளங்கிட்டாங்க. அப்புறம் யாரோ ஒரு கடவுள் இருக்கணும். யார் கடவுள்? அப்ப என்ன செய்றாங்க? நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, இதுதான் கடவுள் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றாங்க குரான்ல. இந்த சம்பவம் அப்படியே இருக்கு. இது வேற. இதுக்கு என்ன ஆதாரம்? இந்த சம்பவம் எங்க இருக்குது? குரான்ல இருக்கு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு யாரும் இது பலகீனமான சம்பவம்லாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. அப்படிலாம் யாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? கதாலிக்கு நூறு இப்ராஹிம் மலக்கூத்து சமாவத்தி வல்லர்தி வலியக்கூன மினல் மூக்கினின் ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபன். இரவு வந்தோடனே நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைல ரஆ கௌகபன் கால ஹாதா ரப்பி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுதான் என்னுடைய ரப்பு. அல்லாஹ் சொல்றான். இவ்வளோ பெரிய ஷிர்க் வைக்கிறாங்க, குஃபுர் வைக்கிறாங்க. இதை போய் அல்லாஹ் வந்து குரான்ல என்னமோ பெருமையாக சொல்ற மாதிரி சொல்றானே. பரவாயில்ல,
உண்மையான இறைவனை அறிவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை அல்லாஹ் பாராட்டுறான். என்னுடைய இறைவன் யார், யார் என்னை படைச்சது, அதுக்காக கொஞ்சம் முன்ன பின்ன தப்புல போயிட்டு வந்தாலும் பரவாயில்லன்றான்ல. கத்துக்கும் போது இப்போ சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம், ஏறி உட்காந்தாலும் டுர்ன்னு ஓடிட்டு போயிட முடியுமா? கீழே விழுவோம், அடிபடும், அதெல்லாம் உழுகவே கூடாது. என் புள்ள உழுகவே கூடாதுன்னா சைக்கிள் கற்றுப்பானா? ஆனால் இப்போ வந்து அதுக்கு ரெண்டு ரெண்டு பக்கம் ஒரு டயரை கொடுத்து ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பிடிச்சி விட்டு ஓட்டணும். இப்போ வந்து அது இருக்கிறதுனால பிள்ளைங்க பெரும்பாலும் உழுகாமலேயே கற்றுக்குறாங்க. உளுந்து தான் ஆகணும்னு இல்லை, உழுகாமல் கூட கற்றுக்கலாம். அந்த காலத்தில் கூட நம்மளாம் கற்றுக்கும் போது கூட நாமெல்லாம் உளுந்த மாதிரி அவ்வளோ ஞாபகம் இல்லை. விழுந்துடுறீங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ உழுகாம கூட கற்றுக்கலாம்ல. உழுகுற மாதிரினா கால் கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணி கண்முக்கு தெரியாமல் ஓட்டுறவங்க யார் மேலேனா விட்டு உழுது. இது அந்த காலத்தில் சின்ன வயசில் அந்த வண்டி என்னது அந்த 50 பைசான்னு எடுக்கிற அரை மணி நேரத்துக்கு 50 காசு அவர் சைக்கிள்ன்ட்டு, அதில் பிரேக்கும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அப்படிதானே இருக்கும். ஒரு பிரேக் இருக்காது, அதில் அது என்னது அது பெல்லும் இருக்காது. போனோம்னா யாரோ குறுக்க வந்தா அவ்வளோதான் கத்தணும், ஏ போ. பயந்தா கற்றுக்க முடியுமா? இப்போ தீனில் மட்டும் என்னது யோசிச்சா யோசிச்சிடாத, தப்பான வழிக்கு போயிடுவேன். தீனில் சிந்திச்சா என்ன சொல்றாங்க உலமாக்கள்? ஒரு 2 கேள்வி போய் கேட்டு பாருங்க. நீங்க இது அந்த எங்க போய் இதெல்லாம் கத்துட்டு வர்றீங்க? அங்கெல்லாம் போகாதீங்க, உங்களை குழப்பி விட்டுருவாங்க. உங்களுக்கு அல்லாவுடைய நெருக்கம் வேணுமா? 5 வேளை கரெக்டாக தொழுவுங்க. அதுக்கு மேலேயும் வேணுமா தஹஜ்ஜத் தொழுங்க. அதுக்கு மேலேயும் வேணுமா இஷ்ராக் தொழுங்க, லுவா தொழுங்க, ஏகப்பட்ட. இதுவே உங்களால முடியாது. அதுக்கப்புறம் போய் கேட்பீங்க. டீச்சர்கிட்ட போயிட்டு பசங்க டீச்சருக்கே தெரியல கேள்வி கேட்குறாங்க. பசங்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா அந்த டீச்சர் என்ன பண்ணா, ஹோம்ஒர்க் நிறையா கொடுத்துருது. பாடம் நடத்த தெரியா டீச்சருங்க என்ன செய்யறது, எழுதுறான். 1க்கு 4 தடவை 10 தடவை எழுது. அப்போதான் அவன் என்ன செய்ய மாட்டான், டீச்சர் பக்கத்திலே வரமாட்டான். ஏன்னா எழுதலையே. ஹோம்ஒர்க் இல்லாட்டி இவன் யோசிப்பான், கேள்வி கேட்பான். மிஸ் இது என்ன மிஸ், புரியல மிஸ், சொல்லித்தாங்க மிஸ் அப்படின்னுவான். அவன் பக்கத்திலே வரக்கூடாதுங்க. என்ன செஞ்சிடறது, ஹோம்ஒர்க்கா அள்ளி கொடுத்துட்டா அது ஒரு பக்கத்தில் வருவான், வரவே மாட்டான். இருக்கா இல்லையா? அதுதான் உலமாக்கள் அந்த காலத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது, யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, யாரும் சிந்திச்சிடக்கூடாது. அப்படி வந்தா இந்த தகஜ தொழுகிற தகஜத்தை தொழுகிறதுல நீ அல்லாஹ் பத்திலாம் யோசிக்கிற? களிமா முந்தியா தொழுக முந்தியா? அப்ப ஒண்ணுமே இல்லாத குடிகாரனா இருந்தா கூட அவனுக்கும் களிமா இருக்குது. ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, அவன் காஃபிரா இருக்கிறான், மார்க்கமே இல்லை, அவனுக்கு களிமா கடமையா இல்லையா? முதல் கடமை என்னதான், களிமா தான். அந்த களிமாவை போய் நாம என்ன செஞ்சா சொன்னா இவங்க என்ன செஞ்சு விட்டுறது, தொழுகை சாட்டி விட்டுறது. சாட்டி விட்டு தொழுகுறியா, பல்லு தொழுகிற சுண்ண தொழுதீங்களா, முன் சுண்ணத்து 4 பின் சுண்ணத்து 2, அதுக்கு மேல நஃபில் இருக்குது, அதையும் சேர்த்து தொழுகணும். நம்ம ஒரு நாள் தொழுவோம், ஒரு நாள் மிஸ் ஆயிரும், ஒரு நாள் முன்ன பண்ண ஆயிரும். அப்ப என்னது, தொழுகவே முடியல, இதெல்லாம் இதுக்கு நமக்கு வேண்டாத வேலை, எதுக்கு விட்டு போ, தீனை விட்டு என்ன செஞ்சிடறது. அப்ப களிமா அது நமக்கு தெளிவாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து தெளிவடையுங்கள், ஏத்துக்கங்க. நான் சொல்றேன், உங்களுடைய இறைவன் சொல்றேன், என்னுடைய அடிமைகள் நீங்க என்ன செய்யணும், இப்படி ஏத்துக்கு நடக்கணும். அப்படித்தானே சொல்லி இருக்கணும். அல்ல
எல்லாம் அப்படி சொல்லவே இல்லை குரான்ல, எங்கேயுமே சொல்லலை. முதலாளிங்களாம் அப்படித்தானே, தொழிலாளி இருக்கிறாங்க ஒரு கடையிலேயே, ஏன் முதலாளி ஏன் இங்கே வைக்கிறீங்க, அதை தூக்கி அங்கே வைக்கலாமே, இதை தூக்கி இங்கே வைக்கலாமே, சொல்றத செய். நான் முதலாளி ரொம்ப பேசினா என்னது, நான் முதலாளி நீ முதலாளியா? அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல கேட்டு நல்லதாவே இருந்தா கூட சில நேரம் ஏற்றுப்பா, சில நேரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லவே இல்லை, ஏன்னா அல்லாஹ் அப்படி ஒரு எஜமான் கிடையாது. அல்லாஹ்தால கருணையுள்ள எஜமான். இப்ப அவனுக்கு என்ன தேவை, சொன்னா ஏத்துக்கணும், அது தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு தேவை புரிந்து வரணும், புரிந்து விளங்கி அல்லாஹ்வை உள்ளத்தால் நேசித்து வரணும்ன்றான். எப்படி வரணும்? என்னமோ குற்றத்தனமா சொன்னாங்க அல்லாஹ் தான் அப்படின்னாங்க, சரிப்பா அப்படின்னு, அது அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது, அது அல்லாஹ்வுக்கு விருப்பமே இல்லை, அது வேண்டவே வேணான்றான் அல்ல, எனக்கு அது தேவையே இல்லைன்றான். அப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில்? ரொம்ப சின்ன விஷயம்தான். என்னதான்? அல்லான்னு ஒரு கடவுள் இல்லை. அல்லாஹ் என்று ஒரு கடவுள் இல்லை. அப்ப அல்லான்றது கடவுள் இருக்கிறான், கடவுள் இறைவன் இருக்கிறான். அல்லாஹ் என்று ஒரு கடவுள் இல்லை. அப்ப அல்லாஹ் கடவுள் இல்லைன்னா அப்புறம் அல்லாஹ்னா என்னங்க? அல்லாஹ் என்பது இறைவனை குறிக்கக்கூடிய அரபியில ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். இறைவனை குறிக்கக்கூடிய வேற ஒண்ணும் இல்லை. அப்படின்னா அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? இறைவன் தான் வணக்கத்திற்குரியவன். லா இலாஹ இல்லல்லாஹ்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் தான். இப்ப இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்களா? கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படிங்க இறைவன் நம்ம ஏங்க வணங்கணும் அப்படின்னு யாரும் கேட்பாங்களா? ஏன்னா அவன் இறைவனுங்க. இறைவனை ஏன் வணங்கணும்னு கேட்டா அது கேள்வியே வராது முதல்ல. அப்படி யாராவது கேட்டா, ஏன்னா அவன் தான் இறைவன், அப்ப அவனை தானே வணங்கணும். சும்மா விளங்குச்சுங்களா? விளங்குச்சா விளங்கலையா? இதுல வேற என்ன கேள்வி இருக்குது? இந்த இறைவன் வானம் பூமி படிச்சேன். யாருன்னா என்ன, யாரு என்ன, அவனுக்கு என்ன பேருன்னா அதான் அப்படி கேள்விதான் வரும். இந்த இறைவன் யாரு? நாம் என்ன சொல்றோம், அந்த இறைவன் ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா, அவன் தான் வணக்கத்திற்கு, அவ்வளவுதான். அவன் யாருன்னு நம்ம பார்க்குது, அவனுக்கு பேர் தேவையில்லை, அவனுக்கு பேரு தேவையில்லை. இல்ல அந்த இறைவன் இயேசுதாங்க அப்படின்னா, அப்போ இயேசுதான்றது என்ன ஆதாரம்? அந்த இறைவன் இயேசுதான்றதுக்கு ஆதாரம் அவங்க தான் தரணும் நமக்கு. இல்ல முருகன் தானே, அது அந்த இறைவன் முருகன் தான்றதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இருக்கு இல்ல? ஆதாரம் நாம சொல்றதுக்கு ஆதாரம் தேவையில்லை. நாம சொல்றதுக்கு இறைவன் தான் வணக்கத்திற்குரியன்றதுக்கு என்ன ஆதாரம் தேவை? ஆதாரம் தேவையா? இறைவன் தான் புரியுதா இல்லையா? ஆனா குழம்புறவன் குழம்பிக்கிட்டே இருப்பான், அவன் நமக்கு தேவையில்லை. நமக்கு விளங்குதா? நாம தெளிவா இருக்கிறோமா? அவ்வளவுதான். நாம என்ன செய்யல? குழம்பல. நாம விளங்காம இல்ல. நாம யாரை வணங்குகிறோம் என்று நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? விளங்கி இருக்கிறோம். அது என்ன? நாம யாரோ ஒரு ஆளை பிடிச்சி இவர் தான் கடவுள் அவர் தான் கடவுள்னு சொல்லலைங்க. யார் கடவுளோ அவன் கடவுள். யார் கடவுளோ இதுல என்ன பிரச்சனை இருக்குது? அப்ப யார் கடவுளோ அவனை தான் வணங்கணும்னு நாங்க சொல்றோம். அவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அது மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா அதுக்குள்ள பதில் அடுத்து. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அப்ப அது எல்லாம் பொதுவாக உள்ள விஷயம் தான். கடவுள்னு யாரை சொல்லு, நீயே சொல்லுப்பா.
கடவுள்னு யாரை சொல்றது அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? யார் வானத்தை படைச்சானோ, பூமியை படைச்சானோ, உங்களையும் என்னையும் படைச்சானோ. இதை சொல்லும்போது கடவுளுக்கு ஏதாவது மனசில் உருவம் வருதா? உருவம் வரல. கடவுள் ஒரு ஒரு பயங்கரமான சக்தி அப்படி வருதா? ஏதாவது உருவம் வருதா? ஏதாவது பேர் வருதா? எந்த பேரும் தேவையில்லை, எந்த உருவமும் தேவையில்லை. நாம சொல்லக்கூடிய கடவுளுக்கு அறிவு கொண்டே விளங்கிடலாமா இல்லையா? ஆனா அவங்க சொல்லக்கூடிய கடவுளுக்கு அறிவு என்ன செய்யாது. அவ்வளவுதான் விஷயம். நாம அறிவோட இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதை நம்ம என்ன செய்யல, சொல்லவில்லை. நாம என்ன சொல்றோம்? அறிவு பூர்வமா இருக்கிறோம். இதுவும் என்னன்னா அறிவுலாம் தீன்ல வேலை செய்யக்கூடாது. தீன்ல அறிவை நுழைக்க கூடாது. அப்ப அல்லாஹ் சிந்திங்கன்றானு, அப்ப அறிவை நுழைக்க கூடாதுன்னா அப்ப அல்லாவுக்கு எதிராக நீ பேசிக்கிட்டு இருக்கிற. அறிவை நுழைச்சுதான் பார்க்கணும் தீன்ல. சிந்திக்கணும்னா அறிவை நுழைக்காம எப்படி சிந்திக்க முடியும்? ஆனா சின்ன வயசுல இருந்து எல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்க? பெற்றவங்களே பிள்ளைங்க அதெல்லாம் ரொம்ப சிந்திக்கக்கூடாது, அறிவுலாம் உள்ள என்ன செய்யக்கூடாது. அப்படி அறிவை நுழைத்து தான் தீன். தீன்ல எல்லா காரியத்துக்கும் என்ன இருக்குது? விளக்கம் இருக்கு. தீனில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன இருக்குது? அது ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், அதுக்குள்ள ஒரு பிரயோஜனம் இருக்குது. அதில் என்ன இருக்குது? காரண காரியங்கள் இருக்குது. எதுவுமே என்ன கிடையாது, ஒரு ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயங்க. இப்போ வேற மதங்களில் வேற இதுலலாம் எதாவது செய்வாங்க. ஏங்க செய்கிறீங்க? அதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. சம்பிரதாயமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். வேற என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. என்னது, கோயில்களில் சம்பிரதாயம் சடங்குன்ற மாதிரி என்னது? ஐதீகம். இதுதான் என்னது? ஐதீகம். அது என்ன காரணம்லாம் தெரியாது. இதாங்க ஐதீகம். அப்படிதாங்க செய்யணும். அந்த காலத்தையும் செஞ்சுட்டு வராங்க. அப்படி இல்லை இஸ்லாத்துல, எதுவுமே இல்லை அப்படி. இஸ்லாத்துல ஏன்னா எல்லாம் குரானை சிந்திச்சு பார்க்க சொல்லிட்டான்ல. குரானை செஞ்சு பார்க்க சொல்லிட்டான். குரான்ல தானே எல்லா தீனும் இருக்குது. இப்போ தொழுகையும் குரான்ல உள்ளது தானே, நோம்பு குரான்ல உள்ளது தானே, எல்லா இபாதத்துகளும் எதுல உள்ளதுதான்? குரான்ல உள்ளது தானே. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன் நிக்கிறோம், ஏன் குனிகிறோம், ஏன் சஜதா செய்யறோம், ஏன் உட்காரோம், எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. இது சும்மா ஒரு ஒரு சம்பிரதாயம் இல்லை. இது என்னது, சும்மா ஒரு சம்பிரதாயங்க அப்படி நிக்கணும் தொழுகணும், இதுதான் தொழுகை, அது கிடையாது. அனைத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு அழகான அறிவுபூர்வமான ஒரு காரணம் இருக்குது. அது எதுவுமே தெரியாம போச்சு. ஏன் தெரியாம போச்சுன்னா, 1 2 3 தெரியல. 1 2 3 தெரியல. ஆனா 10ஆம் கிளாஸ் கணக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி போடுறார். மிஸ் சொல்லி கொடுத்தாங்க, அப்படியே போட முடியாது. அதனால ஏதோ ஒரு மக்கப் பண்ணி அப்படியே மிஸ் 10 பெருக்கல் 10 என்னது 100. இப்போ பார்த்தார் இப்படி, இதுதான் அதுக்கு ஆன்சர். இது எழுதுனா எக்ஸாமில் இதுக்கு மார்க் உண்டு அப்படின்னா, இது 10ன்னு இவருக்கு தெரியாது. 1 0 1 கூட தெரியாது, 0ன்றது தெரியாது. இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ரவுண்டாக ஒரு முட்டையை போடுறாங்க. ஒரு கோடு போட்டு ஒரு முட்டை, அப்புறம் இப்படி போட்டு ஒரு முட்டை, அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு 2 முட்டை போடணும். இப்படி போட்டோம்னா இதுதான் என்னது, இதுக்கு ஆன்சர் அப்படின்னு இவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, மிஸ் எழுதி போட அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டார். அதையே இப்போ செய்வார். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, கரெக்டாக போடுறாருங்க, கரெக்டாக போடுறாருங்க. கரெக்டாக தான் போடுறாரு. ஆனால் அது என்ன போடுறோன்னு அவருக்கே தெரியாது. அப்படிதான் தொழுகிறாங்க. ரசூலா தொழும்போது தொழுகிறோம், கரெக்டாக தொழுகிறாரு, கரெக்டாக ஆனால் என்ன தொழுகிறோன்னு அவருக்கே தெரியாது. ஒரு இதை கரெக்டாக செய்கிறதுனால அவர் கரெக்டாக தான் செய்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அவர் கரெக்டாக புரிஞ்சு செய்கிறாரா, இல்லை யாராவது காப்பி அடித்து செய்கிறாரா? காப்பி அடித்து செஞ்சால் வேறு புதுசாக அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மாட்டிப்பார். அதே அடுத்து ஒரு ஆள் இந்த 1 0 பதிலாக
ஒன்று ஒன்று போட்டு விட்டு அது கணக்கு போட முடியுமா? மண்டை குழப்பமா இல்லையா? அதே ஒரு கோடு ஒரு முட்டை, ஒரு கோடு ஒரு முட்டை, ஒரு கோடு 3 முட்டைன்னா 2 முட்டைன்னா ரைட்டு. 2 கோடு போட்டு வச்சுட்டாங்க. மண்டை பிச்சு போயிரு. என்னடா இது 2 கோடுக்கு அப்ப என்ன பண்றது? அப்ப இவருக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா இவர் என்ன செய்யல? விளங்கல. அப்ப அப்படித்தான் இன்னைக்கு எல்லாமே தொழுதுகிட்டு இருக்கிறது, நோன்பு வச்சுக்கிறது எல்லாம் என்னதான்? அப்படியே காப்பி அடிச்சு அடிச்சா காப்பி. கரெக்டா தான் செய்றாங்க. ஆனா ஆனா விளங்கல. அதனால அதுக்கு உள்ள என்ன நன்மை கிடைக்கணுமோ அது இல்ல. அஹ் இந்த தொழுகை, இந்த இபாதத்துகள் எல்லாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு ரகசியங்கள் உள்ளது. இது ஒரு சடங்கு இல்ல. அதுல உள்ள ரகசியம் தெரிஞ்சுட்டா, அதுல உள்ள இன்பம் தெரிஞ்சுட்டா, 5 வேளை ஃபர்லுன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்ல. இவரா காலையில இருந்து நைட் வரைக்கும் தொழுதுட்டே இருப்பார். இது ஃபர்லு, இது சுன்னத்து, இது நஃபில் எதுவுமே தேவையில்ல. எனக்கு பிடிச்சிருக்குங்க தொழுகை, நான் தொழுதுகிட்டே இருக்கிறேங்கன்னு சொல்லுவார். புரியுதுங்களா சொல்றது? இப்ப இன்னைக்கு என்னன்னா, தீன் ஒரு கூமுட்ட தீனா ஆயிப்போச்சு. இன்னைக்கு தீன் எல்லாம் என்ன ஆயிப்போச்சு? குருட்டு தீன். இப்படி சும்மா வந்து ஒண்ணுமே விளங்காம படிச்சு அப்படி மனப்பாடம் பண்ணி படிச்சு வச்சிருக்கிறானே, அவன் என்ன சொல்ல? அறிவாளின்னு சொல்ல முடியுமா? அவன் என்ன சொல்றது? அவன் மனப்பாடம் பண்ணி அப்படி அவ்வளவுதான். அதுக்கு மேல இங்கிட்டு அங்கிட்டுலாம் ஒன்றும் தெரியாது. நம்ம தொழிலுக்கு இங்கிட்டு அங்கிட்டு ஏதாவது தெரியுமா நமக்கு? ஏதாவது இபாதத்துகள் இங்கிட்டு அங்கிட்டு எதுவுமே தெரியாது. அப்படியே செய்யறோம் அவ்வளவுதான். அது சொல்லிக்கிறது அப்படியே செய்யணும், முன்ன பின்ன ஆயிடக்கூடாது. கரெக்டு தான். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? களிமா சரியா விளங்கல. களிமா என்ன செய்யல? சரியா விளங்கல. அது விளங்குறதுக்கு சிந்திக்கல, சிந்திக்கிறதுக்கு உடல. இப்படி சிந்திச்சாலும் அதெல்லாம் என்னது? குஃபுரு, ஷிருக்கு, ஒரு வேற என்னமோ வழி சொல்றாங்க, வேற என்னமோ இது பண்றாங்க இவங்க. அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது அல்லாஹ் அழகா குரான்ல வந்து பாராட்டி சொல்றானு. சூரியன் ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்பு சொன்னது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ். சூரியனை பார்த்து சொன்னாங்க. நாம என்னைக்குனா சொல்லியிருக்கிறோமா? சந்திரனை பார்த்து சொன்னாங்க, நட்சத்திரத்தை பார்த்து சொன்னாங்க. நாம அல்லாஹ் விளங்குறதுக்காக சொன்னா அது என்ன ஆயிருது? நம்ம குஃபுர் பண்றாங்க. தெளிவா நம்ம விளங்கணும். அல்லாஹ் என்று ஒரு கடவுள் இல்லை. அல்லாஹ் என்று கடவுளுக்கு அரபியில் அல்லாஹ் என்று பெயர். கடவுளுக்கு இதுல ஏதாவது தீன் கெட்டு போச்சா? தீன் கெட்டு போச்சா? நல்லா இருக்குதா? இப்பதான் சத்தம் ஏன் சத்தம் வர மாட்டேங்குது? இப்பதான் அந்த அல்லாவோடு நமக்கு அந்த தொடர்பு ஏற்படுது. இப்ப இந்த பதில் சொன்னா அந்த கேள்வி என்ன ஆயிரும்? அதோட இதுக்கு மேல இந்த இஸ்லாத்துல இந்த கலிமாவில் வரக்கூடிய எல்லா கேள்விக்கும் இதுதான் பதில். இதை சொல்லிட்டா அவங்க யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியும். என்ன சொல்றாங்க? என்னங்க அரபு நாட்டு கடவுள் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? நம்ம இந்திய கடவுள் வந்து சிவன் தானேங்க. அந்த காலத்துல இருந்து இந்திய மக்கள் யாரை வணங்கிட்டு இருக்கிறோம்? சிவனை வணங்கிட்டு இருக்கிறோம், முருகனை வணங்கிட்டு இருக்கிறோம். தமிழர்களுடைய கடவுள் முருகன். என்ன நீங்க வந்து அரபு நாட்டுல யாரோ ஒருத்தர் சொன்னதை கொண்டு வந்து இங்க வந்து வச்சுக்கிட்டு ஓடுங்க அரபு நாட்டுக்கு, எதுக்கு இங்க இருக்கிறீங்க? அதுக்கு என்ன பதில்? என்னது? அது புரியுற மாதிரி சொல்லுங்க. மண்டை எனக்கு தூக்க மாட்டேங்குது. என்ன பதில் அதுக்கு? அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். நம்ம நாட்டு இறைவன் சிவன் தானே, அரபு நாட்டுக்கு தானே அல்ல அப்படின்னா
நாங்கள் வந்து அல்லாஹெல்லாம் வணங்கலைங்க. நாங்கள் யாரை வணங்குறோம்? இறைவனை வணங்குறோம். யாரை வணங்குறோம்? ஆ அதனால அல்லாஹ் கோவிச்சுக்க மாட்டான். அல்லாஹ் வணங்கணும்னு என்னடா இவனுங்க இவ்வளோ காலமாக அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இப்போ அல்லாஹ் வணங்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு புரியும் நம்ம எதுக்கு சொல்கிறோம், என்ன சொல்கிறோன்றது யாருக்கு புரியும்? எல்லாம் என்ன செய்ய போகிறதில்ல, கோச்சுக்க போகிறதில்ல. நம்ம யாரை வணங்கலை? யாரை வணங்கலை? அல்லாவை யாரை வணங்குறோம்? இறைவனை வணங்குகிறோம். அப்போ அந்த இறைவன் அரபு நாட்டுக்குரியவனா உலகத்துக்குரியவனா? இப்போ நாம் அரபு நாட்டு கடவுளை நாங்கள் வணங்கலை. நாங்கள் முழு உலகத்து இந்தியாவுக்கு யார் கடவுளோ அவனை தான் நாங்கள் வணங்கிட்டு இருக்கிறோம். யாரை வணங்கிட்டு இருக்கிறோம்? முழு உலகத்துக்கும் யார் கடவுளோ அவனை தான் வணங்கிட்டு இருக்கோம். அது யாரு? அது யாரும் அவனை வணங்குறோம், அவ்வளோதான். அவனுக்கு நாங்கள் பேரே வைக்கல. இறைவனுக்கு நாங்கள் என்ன செய்யலை? பேரே வைக்கல. அவனுக்கு சிறப்பு பெயர் கொடுத்துருக்குறோம். சிறப்பு பெயர்னா என்ன? குணங்களை வச்சு. என்ன? கருணையாளன். அது வந்து பேர் இல்லை. இப்போ டாக்டர்னு ஒருத்தருக்கு பேர். டாக்டர்னா பேர் அது என்னது? அது படிப்பு. ஆனால் சில பேர் அப்படி கூட வச்சுப்பாங்க. இது வரைக்கும் யாரும் வச்ச மாதிரி தெரியல. சில பேர் வந்து மௌலானான்னு பேர் வச்சுக்கிறது. பேரே மௌலானா. ஆனால் மௌலானாவா அவரு? இந்த கொலைப்படி ஏகப்பட்ட கொலைப்படிகள் கிடக்குது இந்த பேர் இதில். அதனால தான் எல்லாம் குழம்பி போகிறது. அப்போ அல்லாவுக்கு ரஹ்மான்றது பேர் இல்லை. அது என்னது? அது சிறப்பு பெயர், பட்ட பெயர். அது என்னது? அவனுடைய ரஹ்மான் ரஹீம், அதான் 100 பெயர்கள் இருக்குன்னு சொல்றது என்னது? பட்ட பெயர். இறைவன்றது அது பொது பெயர், அது பேர் இல்லை. இப்போ மனிதன் அப்படின்றது பேரா? மனிதன் யாருக்கு பேரு? எல்லாத்துக்கும். ஆனால் சில பேர் அப்படி வைக்கலாம். யாராவது ஒரு என் பையன் பேரு மனிதனுங்க அப்படி யாரும் வச்ச மாதிரி. ஆனால் அப்படி பேர் வச்சா அவனுக்கு பேர் மனிதன். அப்போ ஆதார் கார்டில் மனிதன். ஆனால் யாரும் வைக்கல. அதனால மனிதன்றது அது என்னது? பொது பெயர். அது மாதிரி இறைவன்றது பொது பெயர். அல்லான்றது என்னது? பொது பெயரை தவிர நாம வந்து அல்லாஹ் என்ற பெயரையுடைய இறைவன் அப்படி நாம சொல்லவே இல்லை. அல்லாஹ் என்ற பெயருடைய இறைவன் அப்படிலாம் கிடையாது. அல்லான்னு அரபியில அல்லான்னு சொல்லுவாங்களே தவிர இங்கிலீஷ்ல காடுன்னு சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் சொல்றாரு ஓ காட் அப்படின்னு சொன்ன உடனே கிறிஸ்டின் ஆயிட்டார் இவரு அப்படின்னு சொல்லுவாங்களா? இவங்க வந்து கிறிஸ்டின் கடவுளை கூப்பிட்டான்ப்பா. அப்படி கிடையவே கிடையாது. அப்ப அல்லான்னு சொல்றதுனால ஒருத்தர் முஸ்லீமும் ஆக முடியாது. அல்லான்னு சொல்றதுனால எப்ப முஸ்லீம் ஆக முடியும்? இறைவன் தான் வணக்கத்திற்குரியவன், அவன் தான் வணக்கத்திற்குரியவன் சொன்னாதான் முஸ்லீம். அதுவும் அதுக்கு மேல இன்னொரு அர்த்தமும் சேர்த்துதான் அவளியாக்கள் சொல்லி தராங்க. என்னது? வணக்கத்திற்குரியவன், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். சாதாரணமாக மக்கள்கிட்ட புழக்கத்தில் இருக்கிறது வணக்கத்திற்குரிய, அதனால அதை நம்ம சொல்றோம். ஆனா அதோட என்ன செய்யல, களிமுடைய அர்த்தம் முடியல. ரெண்டும் சேர்ந்தா தான் முழுமையான களிமா. இப்போ வணக்கத்திற்குரியவனும் இறைவன் தான், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாரு தான்? இறைவன் தான். அவ்வளவுதான். இப்போ வந்து நாம அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டோமா? இப்போ யாராவது சொல்ல முடியுமா? RSS காரன் BJP காரன் வந்துட்டு என்னங்க இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு நீ என்ன செய்யற? அரபு நாட்டு கடவுளை வந்து கும்பிடுறிய அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாம் என்ன செய்யல? அரபு நாட்டு கடவுளை கும்பிடல, நாம் இந்திய கடவுளை தான் கும்பிடுறோம். நாம் முழு உலகத்துக்கான கடவுளை தான் என்ன செய்யறோம்? கும்பிடுறோம். நமக்குன்னு ஒரு கடவுளை நாம வச்சுக்கல. எல்லோருக்கும் யார் கடவுளோ அவன் தான் கடவுள்னு நாங்க சொல்றோம். அவ்வளவுதான்ப்பா. யார் கடவுளோ அந்த கடவுளுக்கு எதுக்கு பேரு, எதுக்கு உருவம் தேவையே இல்லையே. யாரோ ஒரு கடவுள் இருக்கிறான்னு தெரியுது. இவ்வளவு பெரிய இது நடத்துறதுக்கு யாரோ ஒரு கடவுள் இருக்கணும். கடவுளே இல்லைன்னு சொல்றவன்னா அவனுடைய இது வேற, அவனுக்கு நம்ம அது அவங்களுக்கு சப்ஜெக்ட் வேற. யாரோ ஒரு கடவுள் இருக்குதுன்ற நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு நாம என்ன சொல்றோம்? அந்த கடவுளுக்கு பேர் தேவையில்லையே, அந்த கடவுளுக்கு ஒரு உருவம் தேவையில்லையே, அந்த கடவுள் இருக்கிறான். கடவுள்னு சொல்லும்போது
மனசுல என்ன உருவமா வருது? இப்போ உருவத்தோட தான் நினைக்கணுமா? கடவுள் நினைச்சாலே கடவுளை நினைக்க முடியுமா இல்லையா? கடவுளை விளங்க முடியுமா இல்லையா? கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியுமா இல்லையா? கடவுள் நன்றி சொல்லணும். கடவுளே, என்னை நீ படைச்சதுக்கு நன்றி, எனக்கு நீ சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி சொன்னா கடவுள் நன்றி சொன்னதா ஆகுமா இல்லையா? கடவுள் பேரே உனக்கு தெரியல, எப்படி நீ நன்றி சொல்ல முடியுமா? எந்த கடவுளுக்கு நீ நன்றி சொல்ற? இது தேவையில்லாத கேள்விகள். இப்போ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னா சொல்லலாம். ஆனா விளங்கி சொல்லணும். நாம என்ன சொல்றோன்றத விளங்கி சொல்லணும். அப்புறம் இதுக்கு மேல கூடுதலான ஒரு விஷயம் நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் என்ற வார்த்தை வேற வார்த்தைகளை விட சிறப்பான வார்த்தை. வேற மொழிகள்ல இருக்கக்கூடிய இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை விட அல்லான்ற ஒரு வார்த்தை கொஞ்சம் என்னது, ஒரு அர்த்த புஷ்டியானதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? சில இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள் இருக்கும், அதுக்கு தமிழ்ல சரியா அர்த்தம் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாதான் தமிழ்ல அதை இது பண்ணோம்னா அந்த அளவுக்கு அது என்ன வராது, சரியான அந்த அர்த்தம் கிடைக்காது. ஏன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணி அதனுடைய அர்த்தம் என்ன ஆயிரும்னா நல்ல அர்த்த புஷ்டியாயிரும். அதை என்ன செய்ய முடியாது, தமிழ்ல வேற மொழிகள்ல சொல்ல முடியாது. அது மாதிரி தான் அல்லாஹ் என்ற வார்த்தை இறைவனை குறிப்பதை போல வேற எந்த வார்த்தையும் அந்த அளவுக்கு சிறப்பாக இறைவனை குறிக்கல. அதனால் நாம இறைவன் கடவுள்னு சொல்றதை விட அல்லான்னு சொல்றதா சிறப்பு. அல்லான்னு சொல்றதா சிறப்பு. அதுல நல்ல ஒரு கல்புக்கு நல்ல ஒரு என்ன கிடைக்கும், ஒரு நல்ல சக்தி கிடைக்கும், நல்ல ஈமான் கிடைக்கும், நல்ல ஒரு நல்ல நிலைகள் கிடைக்கும். இப்ப திக்ரு செய்யறோம். இப்ப நாம அல்லாஹ் தான் திக்ரு செய்யறோம். நம்ம வாரம் அல்லாஹ் தான் திக்ரு செஞ்சு உட்காந்துருக்கிறோம். நாம என்ன இறைவன் திக்ரு செஞ்சுட்டு இருக்கிறோம், அல்லாஹ் தான் திக்ரு செய்யறோம். ஏன்னா அதுக்கு ஒரு என்ன இருக்குது, சக்தி இருக்கு, ஒரு சிறப்பு இருக்குது, ஒரு நல்ல உயர்ந்த அது மாதிரி வேற வார்த்தைகள் இல்லை. வேற எந்த மொழிகள்ல என்ன இல்லை, வார்த்தைகள் இல்லை. அதையும் நம்ம விளங்கிக்கணும். ஆனா அதே நேரத்துல நாம அல்லான்னு ஒரு கடவுள் தனியா யாரோ எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறோம், அவனை தான் வணங்கணும்னு நம்ம சொல்லவே இல்லை. கடவுளை வணங்கணும்னு தான் நம்ம சொல்றோம். கடவுளை வணங்கணும். இல்லைங்களா? இது நல்லா சிந்திக்கணும். திரும்ப 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 நீங்க இது சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பேசணும். சொல்லித்தரும், 4 பேருக்கு சொல்லி தரும்போது தான் நமக்கு மனசுல பதியும். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லி பார்க்கணும். இப்போ நம்முடைய ஈமான் இப்போ பலகீனமாயிருக்கா பலமாயிருக்கா? அல்லான்னு யாரோ ஒருத்தன் இருக்கிறான், அவனை தான் வணங்கணும்னா அது ஈமானே வரல, நம்பிக்கையே வரல. ஆனா இப்ப இறைவனை தான் வணங்கணும்னா தெளிவா புரியுதே, அதானே நம்பிக்கை. விளங்கிட்டு வர்றது நம்பிக்கையா, விளங்காம வர்றது நம்பிக்கையா? விளங்கி வந்தா தான் என்னது நம்பிக்கை. விளங்காம வர்றது நம்பிக்கையே இல்லை. அப்ப இப்பதான் நம்ம ஈமானுக்கே வந்திருக்கிறோம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஈமான் உள்ளத்தில் இறங்க வேண்டும்ன்றான் அல்லாஹ். ஈமான் என்ன செய்யணும்? உள்ளத்துல எப்ப இறங்கும்? விளங்கினா தானே இறங்கும். ஈமான் என்ன செய்யணும்? உள்ளத்துல இறங்கணும். அப்ப உள்ளத்துல எப்ப இறங்கும்? நாம எந்த அளவுக்கு சிந்திக்கிறோமோ, எந்த அளவுக்கு விளங்குறோமோ, யோசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யும்? இறங்கும். அப்ப ஈமானே நம்முடைய கல்புல என்ன செய்யணும்? இறக்க வேண்டும். அந்த வேலை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதை நீங்க என்ன செய்வீங்க? நம்முடைய தாலிமாத்துகள் நம்ம வாட்ஸ்அப்ல எதுக்கு போட்டு விடுறது? யாருக்கும் இல்லை. நம்ம தாலிமாத்துகள் வரக்கூடிய முரீதுகள் பீர்பாய்கள் என்ன செய்யணும்? திரும்ப கேட்கணும். திரும்ப திரும்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும். நம்ம சந்திச்சோம்னா முரீது முறை சந்திச்சோம்னா முதாக்கரா பண்ணணும். யாரும் நமக்கு நண்பர்கள்ட்ட இது சம்மந்தமாக என்ன செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ இதை எல்லா உலகத்தில் எல்லா மனிதன்ட்டையும் பேசலாம். முஸ்லீம்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு இருக்குதா? யார்கிட்ட வேணா என்ன செய்யலாம்? ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கல, அவங்க முஸ்லீம் ஆகி களிமா சொல்லி வராங்க, அது வேற விஷயம், அது தேவையில்லை.
ஆனா நம்ம சொன்னது சரிதான் அவங்க மனசுல பட்டாலே போதும். ஒரு ஹதீஸ் இருக்குது, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சரி என்று நம்பிய நிலையில் மௌத்தாகிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் வை நம்பிய நிலையில் மௌத்தானாலே என்னதான் சொர்க்கம். இப்ப நாம சொன்னோம், ஆமா இந்த சொல்றது கரெக்டா தானே இருக்குது, சரிதானே அப்படின்னு ஒருத்தர் மனசுல என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அல்லாஹ் நான் சொர்க்கத்தை கொடுக்கலாம், களிமாவை ஏத்துக்கிட்டார்ல அவரு. ம்? அதனால நம்ம வந்து என்ன செய்யணும், இதை முதல்ல நாம தெளிவாகணும். நாம இது சம்பந்தமாக எந்த கேள்வி யாரு கேட்டாலும் இந்த தெளிவு நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யலாம், நம்ம பதில் சொல்லலாம். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் தான் ஏன் இறைவனை தான் வணங்கணும் அப்படின்றதுக்கு 4 தகுதிகள். அது சும்மா ஒரு விளங்குறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. அது போன வாரமே ஹாலிகுன்னு சொன்னோம். அதுக்கடுத்து இன்னொரு 3 தகுதிகள் இருக்கு. இதுலயே நீங்க தடுமாறிட்டு இருந்தா அடுத்து நம்ம எப்படி போக முடியும்? சில அடுத்த வாரம் வரும்போது கேட்பேன் நான், இப்படி இடக்க முடக்கா கேள்வி கேட்பேன். நான் கேட்கறது இல்லை, அப்படி கேட்குறாங்க. இன்னைக்கு இஸ்லாத்து மேல என்ன செய்றாங்க, கேள்வி வைக்கிறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் நாம என்ன செய்யணும், சரியான பதில் சொல்ல வேண்டிய நம்ம மேல கடமை. இன்னைக்கு ரசூல்லா நேரடியாக வந்து பதில் சொல்ல முடியும்? இப்போ அவங்களுக்கு நாம சரியா பதில் சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ரசூல்லா சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? என்னடா இவங்க வந்து அவன் கேள்வி கேட்டுட்டே போறான், இவங்க நம்மளால ஒருத்தன் கூட பதில் சொல்லவே மாட்டேங்கிறான்னா அது அவங்களுக்கு கேவலம் தானே அல்லாஹ் ரசூலுக்கு. அப்போ நம்ம வந்து இது சாதாரண காரியம் இல்லை. நாம செய்யறது என்ன கிடையாது, சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம். அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவையான விஷயம். அதனால நீங்க வந்து என்ன செய்யாதீங்க, லேசா எடுக்காதீங்க, நல்லா கவனம் செலுத்துங்க. இதுல நல்ல தண்ணிப்பட்ட பாடமா ஆகணும். ஒரு திணறல் இருக்கக்கூடாது. கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் புரிகிறது மாதிரி சொல்லணும். அல்லாஹ் உதவி செய்வான். நீங்க என்ன செய்யுங்க, முயற்சி செய்வோம். நம்முடைய முயற்சி அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு பெறும். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه. السلام عليكم ورحمة الله.